அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம உணவு தட்டில் கஸ்பீனா சமையல் சேனல்லேருந்து ஒரு ரெசிபியை சுட்டு நம்ம சேனலில் ட்விஸ்ட் பண்ணி போட போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? குக்கர் அடுப்பில் வச்சு 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். போன்லெஸ் சிக்கனை பொடிசாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கிறேன். மேலும் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். மசாலா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டின்னு டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ பியூரி இல்லாதவங்க 2 தக்காளி பழத்தை அரைச்சிட்டு உள்ளே சேர்த்து ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு பாதி கேப்சிகம் உள்ளக்க சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இப்போ பாவ் பாஜி பண்ண எடுத்துக்கலாம். இதை ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இந்த பண்ணை தான் நம்ம இப்போ பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் மசாலா கலவைகளை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கஸ்பீனா சிஸ்டர் அவங்க சேனலில் இதுக்கு ஒரு சாஸ் செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. அது மேலே அவங்க சிக்கனை ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மசாலா செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேலே திருவுண சீஸ் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன மாதிரி சீஸ் இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி திருவுண சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஆரிகானோவை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டெம்ப்டாகவும் இருக்கும். இன்னும் ஜூஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கு மேலே நான் ஸ்லைஸ் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஓவனில் மேராடு மட்டும் ஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை சூடு கொடுத்து எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான சிக்கன் சீஸ் பண்ண நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது சிக்கன், மட்டன் எதில் வேணாலும் செய்யலாம். இந்த ரெசிபியை ரமலான்லேயே கொடுக்க முடியாததுக்கு சாரி. இந்த ரெசிபிக்காக கஸ்பீனா சிஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.